திரும்ப போகவே கூடாது. புரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்களாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாக நாங்க போக கர்த்தர் கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியா நான் சொன்னது போல கேள்வி கேட்க போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க? ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். வாசிச்சீங்களா அந்த மெசேஜ ஃபர்ஸ்ட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கேள்விகள். ஆமா, பாருங்க, நம்ம கூட பேசிட்டு இருக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனிதர்களை பார்க்க கூடாது. பேசிட்டு இருக்கிறது நான் இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து அவருடைய சொந்த ஊர்ல ஊழியம் செஞ்சப்ப அவங்க யார பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு தச்சனுடைய மகனை. அவங்க சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறாங்க. இவங்க தானே இப்படி கேட்டனால அவருடைய வார்த்தை சென்று என்ன பண்ண முடியலையா? கிரியைகள் செய்ய முடியல. அவங்க மத்தியில காரியங்களை ஆண்டவரால, வந்திருந்தவர் பெரியவர், அந்த அந்த காரியத்தை செய்ய முடியல. அப்படித்தான் ஒரு செய்தியை கேட்கும் பொழுதோ, ஆராதனையோ, காரியங்களிலோ நடத்தும் பொழுது அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்மளோட கூட இளையவங்களா இருக்கலாம், மற்ற இப்படி எல்லாம் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி கேட்கணும்னா, நம்ம நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்மளோடு கூட பேசுகிறவர் ஆண்டவர், ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. அப்ப மறந்துடணும். அவங்கள நீங்க பார்க்க கூடாது. நபரை நம்ம பார்த்தோம்னா, ஆமா, அது ஒரு பெரிய ஒரு நபரை பார்க்க கூடாது. ஆண்டவர் என்னோட என்ன பேச போறார்? கர்த்தர் என்னோடு கூட என்ன இடைப்பட போறார்? என்னோடு கூட ஆவியானவர் என் உள்ளத்துல, ஆண்டவருக்கு தெரியும் என்ன பேசணும், எப்படி பேசணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப பேசும்பொழுது ஆவியானவர் என்னோடு கூட என்ன சொல்லி தர போறார்? அப்படி சொல்லி ஆர்வத்தோடு கூட, ஆசையோடு கூட நம்ம வந்து அமரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமா. நீங்க பாருங்க, நம்ம எதை குறித்து தியானிச்சு கொண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? யாராவது சொல்ல முடியுமா? விசுவாசம் எந்த ரெஃபரன்ஸ் நம்ம சொன்னோம்? விசுவாசம் அப்படின்னா அது எந்த ரெஃபரன்ஸ்? இப்பத்துல இருந்தே கேள்வி ஆரம்பிப்போம். ஷர்லி சொல்லலாம். எஸ். என்னது? எபிரேயர் 11:1 எடுத்து வாசிக்கலாமா? விசுவாசமானது, சீக்கிரமா வாசிக்கணும். ரொம்ப நேரத்தை வீணடிக்காம கட்ட கட்ட கடன்னு வேக வேகமா பைபிளை வச்சுக்கணும். ஆசை அப்படி துடிப்பா உட்காருங்க. கட கட கடன் வாசிச்சு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சில கேள்விகள் நமக்கு மனசுல இது அப்படியே பதியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, என் பொண்ணுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம். நான் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து நேத்து நைட் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு நைட்டு உட்கார்ந்து ஒரு 12, 12:30 வரைக்கும் மெசேஜை எழுதி, காலையில எந்திரிச்சு காலையில வெறும் பிரெட்ட சாப்பிட்டுட்டு இன்னும் மதியத்துக்கு சமைக்காம கூட ஒண்ணுத்தையும் செய்யாம காலையில இருந்து உட்கார்ந்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுல இருந்து உட்கார்ந்து இது மீட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து எழுதி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால? எனக்குள்ள ஒரு ஆசை. நான் சொல்லட்டா, எனக்கு ஆசை இருக்கு. இந்த விசுவாசத்தை குறிச்சு நான் நல்லா கத்துக்கணும். எனக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரு பேசுறது? யாரு? ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை பேசுறாரு. உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நீங்க அப்படிப்பட்ட ஒரு 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 காரியத்தோட கூட நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா. மதியத்துக்கு ஒண்ணும் சமைக்கல, ஒண்ணும் பண்ணல, காலையில வெறும் ஒரு பிரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு நைட் எல்லாம் உட்கார்ந்து, வாரம் பூரா வேலைக்கும் போறோம் இல்லையா? 12 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு காலையில எந்திரிச்சு இவ்வளவு தூரம் பாருங்க, அந்த ஆர்வம், அந்த தாகம், அந்த எண்ணத்தோட நீங்க வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா ஆசையோடு கூட கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்க மியூட் எல்லாம் எடுக்காம இருக்கும் பொழுது எனக்கு உண்மையிலே இட்ஸ் டிஸ்டர்பிங். அது அப்படி அப்படி ஒரு ஆசையா வாங்க. ஆர்வத்தோடு கூட வாங்க. கற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு கூட வாங்க. ஆண்டவர் பேசுறார்ன்ற எண்ணத்தோடு கூட வாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த விசுவாசமானது காணப்படாத ஒரு காரியம் இல்லையா? அதாவது என்னது? நம்பப்படுகிற நிச்சயம் காணப்படாதவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இது வந்து ஒரு வெறும் ஒரு நம்பிக்கைன்னு சொல்லாதபடிக்கு நம்பிக்கையிலே ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய ஒரு உறுதி உண்டாகிறத பார்க்கிறோம். அதாவது டோட்டல் டிபெண்டன்ஸ் அப்பான் காட்ஸ் கேரக்டர். ஆண்டவரை முற்றிலுமா டோட்டல் டிபெண்டன்ஸ், ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறதற்கு, ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கேரக்டரோட அவரை புரிந்து கொண்டு அவரையே முழுமையா சார்ந்து
வாழுகிற ஒரு காரியம். கடைசியா நான் கேள்வி கேட்பேன். இது அப்ப பாருங்க, his actions and his promises அதாவது அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் அப்படிங்கறத அதெல்லாம் நம்ம வேதத்துலதான் வசனத்துலதான் வெளிப்பட்டு இருக்கு. அப்ப அதையெல்லாம் சார்ந்து அவரையவே முழுமையாக சார்ந்து கொள்வது அது விசுவாசம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம காணுகிற இந்த கண்களால பார்க்காம விசுவாச கண்களால வேற ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய பார்க்கணும். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு புரியுதா? நம்ம இப்ப இந்த பார்க்கிற இந்த கண்ணால பார்க்காம நம்ம எப்படிப்பட்ட அதுதான் விசுவாசம். வேற ஒரு கண்ணாடியை நம்ம போட்டுக்கணும். ஹalleluya. இது வழியா தான் நான் பார்க்கணும். இந்த நார்மலான ஒரு பார்வை பார்க்காம இந்த விசுவாசம்ங்கிற இந்த கண்ணோட்டத்தை கண்ணாடிய போட்டுக்கொண்டு இப்படி நாம் காரியங்களை பார்க்க துவங்க வேண்டும். ஹalleluya. இருக்கீங்களா? ஹalleluya. ஆமா. 2 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 5:7 வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். தைரியமா இருக்கணும். அதாவது தைரியமா இங்க இருக்கிறோம். ஆனா கூட வேற ஒரு நமக்கு தேவன் உண்டு. தேவன் நமக்கு அவர் பிதாவா இருக்கிறாரு. நம்மளுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். அவர்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தோட கூட நம்ம ஆமா. அப்ப அது எப்படி இருக்க முடியும்னா விசுவாசத்தின் அந்த கண்ணாடி வழியாக நம்ம வாழ்க்கைய பார்க்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம எல்லாமே இப்படிதான் பார்க்கிறோம். பிசிக்கல் எல்லாம் எப்படிதான் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்கள், அவர் ஒரு வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார், அவர் நம்ம வாழ்க்கையில எப்படி செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத அந்த வழியாக நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளோட குடும்பத்தை, நம்மளோட செய்ய இருக்கிற காரியங்களை நாம் பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம அதனாலதான் நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய போராட்டங்களை, ஒருவேளை ரிப்போர்ட்ட, பேங்க் பேலன்ஸ இதெல்லாம் பார்க்காம நம்ம என்னதான் பார்க்கணும், அதன் வழியாக நம்ம வார்த்தையை நம்ம மையப்படுத்தி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம வித்தியாசமானவர்கள். விசுவாசிகள் எப்போதுமே வித்தியாசமானவர்கள். இந்த ஃபெய்த்தோட சரி விசுவாசம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இந்த ஃபெய்த்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோமர் 1:19 வேகமா எடுத்து வாசிங்க. இன்னைக்கு ஒரு எல்லாத்தையும் இந்த அடக்கிடணும்னு நான் நினைக்கிறேன். கேள்வியும் கேட்கணும். ரோமர் 1:19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நான் வாட் இஸ் ஃபெய்த்னு சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த் சொல்றேன். என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த்? விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்ன? ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவரே வெளிப்படுத்திட்டாரு. தம்மை வெளிப்படுத்திட்டாரு. தம்ம எல்லாமே பண்ணிட்டாரு. அவரு நம்மை முந்தி அழைச்சிட்டாரு. எல்லா காரியங்களையும் பண்ணிட்டாரு. இப்ப இன்டர்ன் நம்ம கிட்ட என்ன பண்றாருன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். எபிரேயர் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6 வேகமா பார்க்கலாம். யார் வேகமா வாசிக்கிறீங்க? எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஏன் விசுவாசம் இம்பார்ட்டன்ட்? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது என்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 விதமான, அடுத்தது நான் போறேன், 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஒன்னு சேவிங் ஃபெய்த், இன்னொன்னு லிவிங் ஃபெய்த். சேவிங் ஃபெய்த் நம்ம அது என்னது? அந்த சேவிங் ஃபெய்த் நம்ம சேவ் பண்ண ஒரு ஃபெய்த் இல்லையா? நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஆண்டவரை நம்புறோம். அவர் சொந்த ரட்சகர் என்று சொல்லி எபேசியர் 2:8-9 வாசிங்க. எபேசியர் 2:9-8 வேகமா பக்கம் 260. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல,
இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் ஆ. பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஆமா. பாருங்க, இது சேவிங் ஃபெய்த். நம்ம பாருங்க, ஒருவர் அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சேவிங் ஃபெய்த். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? அது ஏற்றுக்கொண்டதுனால அது என்னாச்சு, நம்ம சேவ் ஆயிட்டோம். we are saved people. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், I am saved. சொல்லுங்களேன், I am saved. ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மீட்கப்பட்டுட்டேன், நான் சேவ்ட், நான் மீட்கப்பட்டுட்டேன். இப்ப நம்ம எதை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம்னா, நம்ம எல்லாருமே சேவ்டு பீப்புள். யாருமே புதுசா இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன்ற காரியங்கள் இல்ல. நம்ம இப்ப எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, லிவிங் இன் ஃபெய்த். வாழ்க்கையவே விசுவாசத்துல வாழ்வதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாருமே மீட்கும் அந்த விசுவாசத்தை நம்ம எல்லாருமே அடைஞ்சிட்டோம். யாரும் ஆண்டவர் அறியாதவர்கள் இல்லை. நம்ம லிவிங் இன் ஃபெய்த், எப்படி விசுவாசத்துல வாழ்க்கையை நடத்துவது என்று குறித்துதான் நம்ம இவ்வளவு வாரங்கள் தியானிச்சுட்டு இருந்தோம். கலாத்தியர் 2:20 வேகமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வேகமா வசனத்தையும் கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. ஏன்னா ஏற்கனவே பார்த்தது, நம்ம வேகமாக வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. இந்த வசனம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற வசனம் பாருங்க, ரோமர் 1:17 வருது. வாசிங்க வீட்டுக்கு போய். கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38, ஆபகுக் 2:4. இதுல எல்லாம் வருகிறது, the just shall live by faith. ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. இருக்கீங்களா இல்லையா? ஹalleluya. ஆமா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப லிவிங் இன் ஃபெய்த், எப்படி விசுவாசத்திலே வாழ்வது என்று சொல்லி நம்ம அதை குறித்துதான் இத்தனை வாரங்கள் தியானிச்சோம். சேவ் ஆயிட்டேன், எஸ், சேவிங் ஃபெய்த். நான் விசுவாசத்தினால நான் ரட்சிக்கிறேன். அதை குறிச்சு நம்ம தியானிக்கல. எப்படி வாழ்க்கைய பாருங்க, எலிகாட்ஸ் கமெண்ட்ரினா வேத வசனத்துக்குன்னு சொல்லி இந்த ஸ்காட்ஸ் அப்படி நிறைய பேர் வேத வல்லுநர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கமெண்ட்ரி எழுதியிருப்பாங்க. அதை குறிச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்பாங்க. அப்படி ஒரு எலிகாட்ஸ் கமெண்ட்ரியில அவர் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் தட் பிளான் இஸ் ஃபெய்த். ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, ஆரம்பமும் முடிவும் முழுக்க விசுவாசத்துலதான் இருக்கணுமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஹalleluya, ஹalleluya. விசுவாசத்திலேயே ஆரம்பிச்சே விசுவாசத்திலே முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இருக்கீங்களா? ஆமா. பாருங்க, கலாத்தியர் இதுல வாசிச்சோம். இந்த காரியங்களை நீங்க வாசிட்டு பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, வாட் இஸ் ஃபெய்த்னு சொல்லிட்டேன். விசுவாசம் ஏன் முக்கியம் என்று சொல்லிட்டேன். 2 விதமான விசுவாசத்தை குறிச்சு இருக்கு. அதுல நம்ம எதை குறித்து தியானிக்கிறோம் என்று சொல்லிட்டேன். இப்ப blessings of faith பாருங்க, நியூமரஸ் blessings, நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய காரியங்கள் இந்த விசுவாசத்தினாலதான் நமக்கு கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன? ரோமர் 5:1-2 வாசிங்க. ரோமர் 5:1-2 வேகமா எடுத்து வாசிங்க. ரோமர் 5:1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இதுல புரியுதா உங்களுக்கு? இந்த விசுவாசம் இப்ப நான் சொல்றேன், என்னென்ன நமக்கு கிடைச்சிச்சு இந்த விசுவாசத்தினாலன்னு சொல்றேன் பாருங்க. ரட்சிப்பின் நிச்சயம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, ரட்சிப்பின் நிச்சயம். சொல்லுங்களேன், ரட்சிப்பின் நிச்சயம். கடைசியா கேள்வி கேட்கணும், நீங்க சொல்லுங்க, ரட்சிப்பின் நிச்சயம். அடுத்தது ஜஸ்டிபிகேஷன். நிமிதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால். அப்ப ஜஸ்டிபிகேஷன் என்ன? போய் ஆண்டவர்கிட்ட மாறு தட்டிட்டு நம்மளால நிக்க முடிஞ்சிருக்குமா? நிக்க முடியுமா? இப்ப எப்படி, எந்த தைரியத்துல நம்ம நிக்கிறோம்? எந்த தைரியம்? ஆண்டவர் அப்பா அப்படின்னு உரிமையை எந்த தைரியத்துல கூப்பிடுறோம்? நம்ம ஏதோ உத்தமர்கள், நம்ம உத்தமம் செஞ்சனால நான் இதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன், அப்படி இல்ல. ஆண்டவரே நீங்க செஞ்சிட்டீங்க. இப்ப நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கன்னா, என்ன பார்க்காம உங்க குமாரனுடைய ரத்தத்தினால கழுவி, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கு, அவருடைய மாம்சம் எனக்காக பிக்கப்பட்டிருக்கு, அவர் எனக்கான கிருபாதார பலியாக மாறிட்டாரு. அவரு என்னுடைய நான் பாவியாத்தான் பிறந்தேன்,
நான் பாவத்துலதான் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். நம்ம சொல்லிக்க முடியாது. நான் பாவியா பிறந்தேன், பாவத்தினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அப்படின்னா நீங்க நினைச்சுக்கணும், அவர்களும் முற்றிலும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு சில பாக்குற விதமா சில காரியங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா பாருங்க, உள்ளத்துல பார்த்தோம்னா எத்தனையோ காரியங்கள் இருக்கும். கசப்புகள், வைராக்கியம், கோபம், விரோதம், பகை. பாருங்க, நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அப்ப இத்தனையும் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் என்னை நீதிமான் அழைக்கிறாருன்னா, அது விசுவாசத்தினால நான் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. அப்ப பாருங்க, அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் மூலியமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை தந்து நமக்கு ஒரு பீஸ் வித் காட், ஆண்டவரோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாராம். நம்ம யாரா இருந்தோம் தெரியுமா? பிதாவுக்கு எதிராளியா இருந்தோம். பிதாவுக்கு எப்படி இருந்தோம்? பிதாவுக்கு எதிராளியா இருந்தோம். ஏன்னா நம்ம பாவிகள். அவர் முற்றிலும் பரிசுத்தமான ஒரு தேவன். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதுனால அவர் ஒப்புரவாக்கி நம்ம அவரோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. சமாதான பலியாக அவரே மாறிட்டார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? பாருங்க, ரட்சிப்பின் நிச்சயம், ஒரு ஜஸ்டிபிகேஷன், பீஸ் வித் காட் கிடைச்சிருக்கு. அடுத்தது அப்போஸ்தலர் 10:43. வேகம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம இப்ப பாவத்துக்கு கடனாளிகள் அல்ல. நமக்கு ஒரு பாவத்தின் மீது நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை விதமான அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். பாவத்தின் மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது பாருங்க, கலாத்தியர் 3:26 வாசிங்க வேகமா. கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இப்ப நீங்களும் நானும் யாரு? அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு ஆண்டவர். நீங்க நானும் யாரோவா இருந்தோம். இப்ப என்ன பண்ணிக்கிட்டாரு? பாவத்தினால வேற யாரோவா இருந்த நம்மள அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அடாப்ஷன் இன் காட்ஸ் ஃபேமிலி. இந்த ஃபெய்த்னால பாருங்க, நம்ம யாராயிட்டோம்? இப்ப அவருடைய குடும்பத்தின், அவர் பிதா தகப்பனா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனா இருக்கிறாரு, நம்ம எல்லாம் அவருடைய சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார். இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, மத்தேயு 17:20 வாசிங்க. மத்தேயு 17:20 வேகமா. மத்தேயு 17:20. வேற யாருமே இல்லையா? அதற்கு உங்கள் அவிவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்க காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் பவர். இந்த விசுவாசத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆண்டவருடைய பாதுகாப்பு. அந்த பெரிய பிரச்சனைகள், மழை போன்ற காரியங்கள் இப்படி இருந்தா கூட அது எல்லாம் என்ன பண்ணிரும்? அது போகும். அப்ப ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய வல்லமை நமக்கு சொந்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் பவர். அடுத்தது பாருங்க, எபேசியர் 3:10-12 வாசிங்க. 3:12. எபேசியர் 3:12 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆமென். கிளியர் கான்ஷியன்ஸ். பாருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம். அவருக்குள்ளதான், அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் தைரியம். இல்லைன்னா நமக்குள்ள தைரியமே வராது. நான் எப்படி போய் ஆண்டவர்கிட்ட போறது? நான் எப்படி போய் சபைக்கு போறது? எனக்கு தகுதியே இல்ல. எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் எப்படி போய் அவர்கிட்ட போய் என்னை போய் அவர் எப்படி ஏத்துக்குவாரு? நான் எந்த அப்படிங்கிற அந்த ஒரு மனசாட்சி அதை எடுத்து போட்டு அவருக்குள் அவரு எனக்காக பலியாயிட்டனால நான் இப்ப போய் நிக்கிறேங்கிற அந்த தைரியத்தை கொடுத்தது இந்த விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இந்த ரட்சிப்பு பாருங்க எத்தனை பெரிய காரியங்களை நமக்கு செஞ்சிருக்குதுன்னு பாருங்க. கிளியர் கான்ஷியன்ஸ்.
அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியம், திட நம்பிக்கையும் தேவனிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்தது பாருங்க, 2 கொரிந்தியர் 5:18 வாசிங்க. எல்லாம் நான் ஒன்னொன்னையும் வாசிக்க சொல்றது உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக. 2 கொரிந்தியர் 5:18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். ஒப்புரவாக்கிட்டார். ஆண்டவருக்கும் நமக்கும் விரோதமாய் இருந்த பகையை எடுத்து போட்டு ஒப்புரவாக்கி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 26:17-18 நம்மளை பரிசுத்தத்துக்கு பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை வாசிச்சு பாருங்க. அடுத்தது அதே போல அடுத்தது கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், புது சிருஷ்டியாக நம்மை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அதுக்கு அடுத்தது வாசிக்கிறோம், யோவான் 6:40 விக்டரி ஓவர் டெத் அண்ட் எட்டர்னல் லைஃப். மரணம், 2ஆம் மரணத்துக்கு நம்ம அந்த இதுல இருந்து நம்ம விடுவித்திருக்கிறார். நித்திய மரணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரா? அவர் விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவருக்குள்ள நம்ம வந்தனால, இந்த ரட்சிப்பினால நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பின் நிச்சயம், ஜஸ்டிபிகேஷன், ஆண்டவரோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை, பாவ மன்னிப்பு, ஆண்டவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய வல்லமையும் நமக்கு உரிதாகி இருக்கிறது. ஒரு சுத்த மனசாட்சியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் செய்திருக்கிறதுனால அவர் பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறாரு. நாம இப்ப ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம இப்ப யாரும் ஓல்டு மேன் கிடையாது. நம்ம இப்ப புதுசா இருக்கிறோம். நமக்கு அந்த மரணம், அந்த பாதாளத்திலிருந்து, ஒரு நித்திய நரகத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றத கவனிங்க. இந்த நீட் ஆஃப் ஃபெய்த் பாருங்க. ஏன் விசுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசாசோட நோக்கம் என்ன தெரியுமா? நாம செயலற்றவர்களா இருக்கணும், செயலற்று போயிடணும். ஏதோ பிரச்சனை, போராட்டம், அது இதுன்னு எதையாவது ஒண்ணு காமிச்சு நம்மள பயமுறுத்தி முடக்கி போட்டுருணும். அது அவனோட நோக்கமா இருக்கு. நோக்கமற்றவர்களா மாத்திரணும். ஒரு மாதிரி இறுக்கமா, விடுதலையே இல்லாம, பயத்திலும் திகிலிலும், ஒரு காரிலும், ஒரு சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நோக்கம் இல்லாம, திட்டம் இல்லாம அப்படியே இதா இருக்கணும். எல்லாத்த விட தேவனை விட்டு நம்ம வெளியே போயிடணும். ஆண்டவரை மறுதலிச்சுட்டு போயிடணும், ஆண்டவரை மறந்து போயிடணும். இல்ல அப்படியே ஒரு அனலற்ற ஒரு ஜீவியம் என்னமோ அப்படின்ற மாதிரி வாழ்ந்துடணும். இதெல்லாம் அவனோட நோக்கமா இருக்கு. ஆனா ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் நம்ம தைரியம் மிக்கவர்களாக, நல்ல நோக்கம் நிறைந்தவர்களாக, திட்டம் நிறைந்தவர்களாக, தரிசனம் நிறைந்தவர்களாக, பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாம அதை தாண்டி முன்னேறுகிறவர்களாக, முடக்கப்பட்டு போகாதவர்களாக, வியாதியிலும் பாடியும் கஷ்டத்தையும் ஏதாவது துன்பங்கள் வந்து அதை தாண்டுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, ஒரு மேற்கொள்ளுகிறவர்களாக, திடன் நிறைந்தவர்களாக, ஒரு தரிசனம் நிறைந்தவர்களாக, செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக நாம இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, பிரச்சனையை பாருங்களேன். உண்மையா சொல்லட்டுமா? இப்ப இது உண்மையா பிரச்சனையை பாருங்க. 100 வயசு பிரச்சனை எல்லாம் என்ன? 100 வயெல்லாம் சொல்லுங்களேன் பாக்கலாம். 100 வயசு கர்ப்பம் என்னாச்சு? கர்ப்பம் செத்தே போச்சு. சொன்னீங்கன்னா தான் கொஸ்டின் டைம் வேற இருக்குது. சீக்கிரம். அடுத்தது யோசேப்புக்கு என்ன இருந்தது? வீணான பழி, ஜெயிலு. நான் பிரச்சனை மட்டும் சொல்றேன். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக என்ன இருந்தது? செங்கடல். ஆமா. பின்னாடி என்ன இருந்தது? பார்வோன் சேனை. பெரிய அப்புறம் கானானுக்குள்ள போலான்னு பார்த்தா அங்க என்ன இருந்தது? பெரிய பெரிய ராட்சசர்கள் இல்லையா? அப்புறம் என்ன இருந்தது? எரிகோ கோட்டை இல்லையா? அதுக்கு முன்னாடி எரிகோ கோட்டை. கிரியோன் 300 பேரோட போறான். ஆப்போசிட் சேனையில எவ்வளவு பேரு யாருக்கும் தெரியுமா? 300 பேரோட போறான். சரி, போய் படிங்க. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துல படிங்க. அடுத்தது பாருங்க, தாவீது ஒரு சிறுவன், ஒரு யங் சாப்,
அவனுக்கு முன்னாடி நின்னது யாரு? இருக்கீங்களா இல்லையா? அவனுக்கு முன்னாடி நின்னது யாரு? கோலியாத். பெரிய கோலியாத். தானியேல், சிங்க கெபி, சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ 3 பேர். ஆனா எப்படிப்பட்ட சூளை? எரிகிற அக்கினி சூளை. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஆண்டவர் இதெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவங்கள நிக்கணும், மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். இப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி? நான்லாம் நினைச்சிருக்கேன், ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லையா? உங்களுக்கு யாருக்கோ அப்படிலாம் தோணி இருக்கா? எனக்கெல்லாம் அப்படி தோணி இருக்கு. ஆண்டவரே இதெல்லாம் எப்படி ஏசப்பா இவ்வளவு பிரச்சனையை கொடுத்து நாங்க இப்படி இருக்கிறோம், நீங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கே ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கே இதா இல்லையா? தூக்கு சத்து இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான்லாம் கேட்டிருக்கேன். தெரியல நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா நமக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடு, பிரச்சனை, வியாதி, சூழ்நிலை எல்லாம் பார்த்தா ஆண்டவரே இதை எப்படி போய் என்னால மேற்கொள்ள முடியும்? இதை போய் ஜெயிக்க முடியும்? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் என்ன விசுவாசிக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? எப்படி நான் துவண்டு போகாம முன்னேற முடியும்? எப்படி நான் நம்பிக்கையா இருக்க முடியும்? எப்படி நான் சிரிக்க முடியும்? எப்படி நான் நல்லா ஒழுங்கா தைரியமா உட்கார முடியும்? எப்படி ஆண்டவரே? ஹalleluya. ஆனா பாருங்க, ஆண்டவர், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இதுல தான் அவர் எவ்வளவு பெரிய தேவன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. இது எல்லாவற்றையும் தாண்டி 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 வர 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 ஓ இவ்வளோ பெரிய தேவனை, பெரிய கோலியாத்தையே வீற்ற வைக்க முடியுமான்னா அது நம்மளால முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த கல்ல எடுத்து அவன் அடிச்சிருந்தா கோலியாத் எப்படி விழுந்திருக்கணும்? எப்படியோ விழுந்திருக்கணும் பின்னாடி. ஆனா அவன் எப்படி விழுந்தான்? ஒவ்வொரு கடலை பிறக்கணும்னா முடியுமா? அது அந்த செவந்த சமுத்திரத்து மூலியமா இவங்க போறாங்க, எதிரி சேனை என்ன ஆகுது? அப்படியே புழங்கி போகுது. எரிகிற அக்கினி சூளையில காப்பாற்றப்படுறாங்க. சிங்க கெபியில சிங்கங்களின் வாய் கட்டப்படுது. யோசேப்புக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அவனை தூக்கி போய் இவ்வளவு தூரத்துல உட்கார வைக்க முடியும்னா இந்த ஒவ்வொரு காரியங்களிலும், அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இந்த சூழ்நிலையில இருந்து கூட ஒரு மனுஷனை காப்பாத்த முடியுமான்னு பார்த்தா அது என் தேவனால முடியும். அப்பனா அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆமா. அப்ப பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நம்மளுடைய இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? உங்க பிரச்சனைகள் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு லேசான காரியம். ஹalleluya. அவருக்கு பெரிய காரியம் கிடையாது. நம்ம நம்ம என்ன தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு பெரிய மீன்ஸா உதவுது நமக்கு. ஹalleluya, ஹalleluya. நம்ம பாருங்க, ஆண்டவரை நம்ம பெருசா பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ஒரு மாதிரி சாதாரணமா நம்ம எடை போட்டு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் பெரிய தேவன், பராக்கிரமமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நமக்கு புரியறதே கிடையாது. இதை படிக்குமா? அப்பா அவ்வளவு பெரிய தேவன், இதை நம்பி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை அப்படித்தான் பல காரியங்களை, அக்கினியை கடந்து வந்திருக்கிறோம், பல சூழ்நிலைகளை, தண்ணீரை கடந்து வந்திருக்கிறோம், ஆறுகளை கடந்து வந்திருக்கிறோம், அப்படி பெரிய பெரிய சவால்களை கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. அப்படியெல்லாம் நம்ம அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு நமக்கு விசுவாசம் ஒரு ஆணி வேறாக இருந்து செயல்பட்டதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஹalleluya. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆமா, விசுவாசம் ஒரு ஆணி வேர் போல செயல்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். 1 பேதுரு 5:7 வாசிங்களேன். 1 பேதுரு 5:7 வேகமா எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப பாருங்க, ஆண்டவர் இங்க சொல்றாரு, அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கு, அவர் மேல எல்லாத்தையும் நீங்க வச்சிருங்கிறார். பிரச்சனை எவ்வளவு போராட்டம் பாருங்க. இந்த விசுவாசத்தின் நடைய குறித்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்ம விசுவாசிச்சு துவக்கமும் முடிவும் விசுவாசமா இருக்கணும், விசுவாசத்துல நடை போடணும். அப்படின்னா இந்த காரியங்கள், எதிர்ப்புகள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள், இந்த சூழ்நிலை இதெல்லாம் பார்க்காதபடிக்கு தேவன் பேருல நம்பிக்கையா இருப்பது எப்படின்னா அவர் மேல வச்சிருங்க, அவர்கிட்ட கடத்திருங்க. 9வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 9வது வசனத்தை வாசிக்க முடியுமா? விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிலுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே போதும். பாருங்க, விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்க நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya.
விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? உறுதியா இருந்து பிசாசுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிற்கணும். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு என்ன தேவை? அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? அவனுக்கு விசுவாசம். விரோதம் விசுவாசம். அவனை எதிர்க்கிறதுக்கு நமக்கு என்ன ஆயுதம் தேவை? என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ரொம்ப பாத்துக்கோங்க, விசுவாசம் நமக்கு தேவை. நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசமாகிய அந்த கேட மார்க், அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். சர்வாயுத வர்க்கங்களை பறித்து கொண்டவர்களாய் நீங்க நில்லுங்க என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்ப நான் பாருங்க, நீட் ஆஃப் ஃபெய்த் குறிச்சு நான் சொல்லிட்டேன். இப்ப ஹவு டு அப்ரோச் காட், ஆண்டவரை நம்ம எப்படிப்பட்ட மனநிலையோடு கூட நம்ம அவரை சேரணும், அவரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, எபிரேயர் 10:22-23 வேகமா வாசிக்கலாமா? எபிரேயர் 10:22-23. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். பாருங்க, அல்லாமலும் ம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரே. ஆமென். ஹalleluya. எப்படி அப்ரோச் பண்றது கர்த்தரை? சரி, விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, விசுவாசத்தோட முக்கியத்துவமும் தெரியுது. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சரி சரி, இப்ப நான் வாழ்க்கையவே என்ன பண்ணணும்? துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் விசுவாசத்திலே வாழணும்னு சொல்றீங்க. சரி சரி, நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் ஆமா ஆமா அந்த விசுவாசத்து மூலியமா நிறைய எனக்கு செஞ்சிருக்கிறாரு. நீட் ஆஃப் ஃபெய்த் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பிரச்சனை, போராட்டம், காரியங்கள், இதுல நான் எப்படி ஜெயிக்க முடியும்? விசுவாசம் இல்லாம இல்லைன்னா நிக்கவே முடியாது. எனக்கு புரியுது. இல்லைன்னா ஏன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? சோர்ந்து போயிருவேன், துவண்டு போயிருவேன், தோத்து போயிருவேன், நான் விட்டு கொடுத்துருவேன். ஈஸியா தோல்வியை நான் ஒத்துக்குவேன். ஆமா, கானான போய் நான் சுதந்திரிக்கணும்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன். இஸ்ரவேல் மக்கள் எப்படி பண்ணாங்க? அவங்க முன்னாடி நாங்க வெட்டுக்கிளி அப்படின்னு நம்மளும் என்னாலாம் முடியாது அப்படின்னு ஈஸியா விட்டு கொடுத்துருவோம். அப்ப அப்படி பண்ணாம நான் ஜெயிக்கணும்னா ஆண்டவரை நான் விசுவாசிக்கணும். ஓகே, எனக்கு புரியுது. அப்ப நான் விசுவாசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணு சரியா இருக்கணும். என்ன தெரியுமா? நான் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? ஏன்னா ஆண்டவர் எனக்கு செய்வார், என்னோடு கூட அவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நமக்கு எப்படி வருது? அந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண நிச்சயத்தோடும் தான் நம்மளால, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு ஒரு காரியம் நமக்கு நான் விசுவாசிக்கணும், இது நடக்கும், இது தேவன் செய்வார் அப்படின்னா எனக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த இந்த 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 எண்ணம் இருக்கணும், இந்த தெளிவு இருக்கணும். எனக்கு எப்படி நடக்கும்? எனக்கு போய் எப்படி செய்வாரு? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அப்படிங்கிற அந்த எண்ணம் மாறணும். ஹalleluya. அது ஒரு பெரிய தடை. என்ன? துர்மனசாட்சி நீங்க. ஏன்? ஆண்டவருடைய தெளிக்கப்பட்ட ரத்தம் இருக்கு, அவருடைய சரீரம் இருக்கு, உண்மையுள்ள இருதயத்தோடு கூட விசுவாசத்தின் பூரண நிச்சயம். எனக்கு ஆண்டவர் செய்வார், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய சொந்த சம்பத்து, என்னுடைய தேவன் எனக்கு காரியங்களை செய்வார், நான் போய் தொற்றுவேன், நான் விடுதலை அனுபவித்துக் கொள்வேன், என்னால இந்த காரியத்துக்கு எனக்கு ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் அவரோட பிள்ளை அப்படிங்கிற அந்த பூரண நிச்சயம் நமக்கு என்ன ஆகும்? இந்த இந்த காரியங்கள், இந்த துர்மனசாட்சி நீங்கும் பொழுதுதான் வரும். பாருங்க, அல்லாமல் இந்த வசனங்களை நீங்க அடிக்கடி வாசிக்கணும், ரொம்ப அடிக்கடி வாசிக்கணும். பாருங்க, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஹalleluya. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாரா? அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹalleluya. அப்ப பாருங்க, நம்ம ஒரு வேளை விழுந்து போகலாம். விழுந்து போனோமா உடனே விழுந்தே கிடக்க கூடாது. உடனே எந்திரிச்சு என்ன பண்ணணும்? உடனே அறிக்கையிட்டு, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நான் கோவப்பட்டுட்டேனே, தேவையில்லாத இது எனக்கு என்னத்துக்கு கன்றாவி, இந்த கசப்பு எனக்கு என்னத்துக்கு ஆண்டவரே, இந்த வெறுப்பு எனக்கு என்னத்துக்கு, இந்த கோபம் எனக்கு என்னத்துக்கு, இது எனக்கு வேண்டாம் சுவாமி அப்படின்னு போய் நல்லா டங்ஸ்ல பேசி, நல்லா ஜெபிச்சு, நல்ல விடுதலையோட ஆண்டவர், ஏன்னா ஆண்டவருடைய இரக்கம் வேணும். நம்ம இந்த பாவ உலகத்துல வாழ்றோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருது. நமக்குள்ள ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு வெறுப்பு, கசப்பு, குரோதம் வந்துச்சுன்னா, எனக்கு எதுக்கு இந்த போட்டி, எனக்கு எதுக்கு இந்த பொறாமை, எனக்கு இது வேணாம் ஏசப்பா, எனக்கு இது பிடிக்கல, என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி உடனே அறிக்கையிட்டு அத மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் என்ன ஆயிரும் தெரியுமா? அந்த குற்ற உணர்வோடயே கூட வாழக்கூடாது. அது ஒரு பெரிய தடை. ஹalleluya. ஹalleluya. இருக்கிறீங்களா? அப்ப உடனே பிசாசு அப்படின்னு சொல்லுவான், இப்பதானே நீ கோவப்பட்ட,
நீ மன்னிப்பு கட்டிட்டீங்க, ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? இது ஒரு தடை. உடனே அந்த துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட அந்த அந்த ரத்தத்தின் அந்த இருதயம், அந்த தெளிக்கப்பட்ட அந்த வசனத்தை, துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். நம்ம கழுவப்பட்டுட்டோம். ஆண்டவர்கிட்ட போன உடனே திரும்ப ஆண்டவர் நம்மள கழுவிட்டாரு, அதை மறந்துட்டாரு. எல்லாம் நம்ம அப்ப என்ன பண்ணணும்? உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம்ம போயிருக்கணும். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க இந்த அப்ரோச். இது நிறைய கிறிஸ்தவர்கள் அங்கே நமக்கு இல்லை. ஏன்னா பிசாசு காலம் முழுக்க போராடுவான். ஒரு அழகா ஸ்டான்லி அங்கிள் எழுதியிருப்பாரு, ஒருவேளை அவன் உங்களுக்கு இதுவே கடந்த இப்ப போன நிமிஷம் நம்ம கோவப்பட்டிருக்கோம், அதை நம்ம அறிக்கை விட்டுட்டோம், ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு அப்படின்னா அந்த மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு உறுதி உண்டாகாம உங்களுக்குள்ள அந்த பாவத்தோட அந்த நீங்க கோவப்பட்டுட்டீங்க, நீங்க சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு உணர்வு ஒருவேளை உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா, பிசாசு தான் அது பண்றான். அந்த குற்றப்படுத்துகிற எண்ணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்க என்ன திரும்ப பண்ணணும்? அவன் உங்களுடைய பாஸ்ட உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணா நீங்க பிசாசுக்கு அவனுடைய ஃபியூச்சரை நீங்க என்ன பண்ணணும்? ஞாபகப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவனுடைய ஃபியூச்சர் என்ன? பிசாசோட ஃபியூச்சர் என்ன? அவனை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறாரு. ஆமா, அவனுக்கு என்ன பண்ண போற? அவனை ஆண்டவர் நியாயம் தீர்த்து அவனை அவன் பாதாளத்துல போட போறாரு. அப்ப பாருங்க, இந்த குற்ற மனசாட்சியோடய நம்ம இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய தடை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த குற்ற மனசாட்சி ஒரு பெரிய ஒரு தடையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அத மறக்கும், நான் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணங்கள். அது 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 நம்ம மன்னிப்பு கேட்காம, மன்னிப்பு கேளுங்க. நீங்க மன்னிப்பு கேட்ட உடனே, அறிக்கை செய்த உடனே ஆண்டவர் மன்னித்து விடுகிறாருங்கிற அந்த நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இது ஒரு ப்ராசஸ். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஃபுல்லா பயங்கர, நான் அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது பயம் எதுவுமே பண்ணிடக்கூடாது, ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது அப்படி பயங்கர கேர்ஃபுல்லா ஏதோ ஒண்ணு ஆண்டவர். ஏன்னா நீதியின் சூரியன் கிட்ட போக போக நம்ம ரொம்ப உள்ளத்துக்குள்ள இப்படி ஒண்ணு தோணி இருக்க கூடாது. இப்படி நமக்கு நம்ம என்ன பர்ஃபெக்டான பூரணப்பட்ட உலகத்துல வாழாதனால நம்ம பாருங்க, அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. எண்ணங்கள் அது வரும், ஆனா அது கூடு கட்ட விட்டுறாம இருக்கிறது நம்மளுடைய வேலை. வந்துருச்சுனாலும் உடனே ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி கொள்ள நம்ம சுத்த மனசாட்சியோடு கூட நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, how to get faith. நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன். கலாத்தியர் 3:2. அது என்னது? விசுவாசம் எப்படி வருமா? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். இன்னைக்கு ஒருவேளை நான் கேள்வி கேட்கிறேன்னு சொன்னதுனால எல்லாரும் அமைதியா இருக்கீங்களோ? ஒருவேளை கேள்வி கேட்பேன்னு சொன்னதுனால யார் சத்தத்தையும் காணுமே, வேற யாருமே எதுவுமே இருக்கிறீங்களா? ஒருவேளை கேள்வினால பயமா உங்களுக்கு யாருக்கு தெரியும் அவங்க ஆன்சர் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் ஷர்லி ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷர்லி கேட்டுக்கிறேன். வேற அப்படி அந்த மாதிரி ஏதோ நல்ல எல்லாம் ஒரு சரி. அப்ப பாருங்க, இப்ப பாருங்க அடுத்தது how to live in faith. அடுத்தது சொல்றேன், how to get faith. நான் சொல்லிட்டேன். எப்படி விசுவாசம் நமக்கு உண்டாகும்? கேள்வினாலதான் வரும். நம்ம கேட்க 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 கேட்கத்தான் வரும். இப்ப நான் சொல்றேன், அந்த விசுவாசம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத தான் நம்ம போன இவ்வளவு வாரங்கள் பார்த்துட்டோம். அதை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். பாருங்க, நம்ம எபிரேயர் 11 யார குறித்து வாசிக்கிறோம்? எல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான் அவர்களை குறித்து வாசிக்கிறோம். எல்லாமே பாருங்க, ஏன்னா இந்த விசுவாசத்துக்குன்னு ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் ஜெயித்தவர்களாக வேதம் அறிவிக்கிறது. பிரின்சிபிள்ஸ் எல்லாமே சேம் தான், நமக்கும் அதே மாதிரிதான் ஒர்க் ஆகுது. இப்ப பாருங்க, நான் சொன்ன விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல வேலை செய்கிறது என்று சொன்னேன். அப்படின்னா என்ன பிரமாணம்னா என்ன? நான் சொன்னேன்ல, புவியீர்ப்பு விசை ஒரு பிரமாணம், அது ஒரு லா, ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ். நான் மேல இருந்து குதிச்சா நானும் கீழே தான் விழுவேன். பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு பாலை தூக்கி போட்டா அது திரும்ப வரும். இது ஒரு பிரமாணம், இது ஒரு லா. அப்ப எல்லாத்துக்குமே அது வேலை செய்யும். அது எப்படி சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? மத்தேயு 9:29 வாசிக்கலாமா? மத்தேயு 9:29 வேக வேகமா வாசிக்கணும், வசனத்தை வேகமா வாசிங்க. மத்தேயு 9:29. அப்பொழுது அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு இது அப்பொழுது மத்தேயு 9:29, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அப்ப பாருங்க, யாரு?
ஒரு குருடர்களுக்கு ஆண்டவர் சொல்ற உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுங்கிறாரு. அடுத்தது பாருங்க, மத்தேயு 15:28 வாசிச்சோம்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசத்தை தான் ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றாரு. உனக்கு அது மாதிரி ஆக கடவுது. உன் விருப்பத்தின்படி உனக்கு சுகம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. அடுத்தது பாருங்க, மார்க் 9:23-24 வாசிங்க. மார்க் 9:23-24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஒருத்தன் சுகத்துக்காக வரான். விசுவாசிக்கிறவனுக்கு என்ன ஆகுமா? எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசம் நீங்கும்படிக்கு செய்யுங்க. ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கறது ஆண்டவர் சொல்ற. விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கும் செயல்படுகிறதை ஆண்டவர் இங்க காண்பிக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, யாரு விசுவாசிச்சாலும் அவர்களுடைய வாழ்க்கையில இது நடக்கும் என்பதை ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு? தெளிவுபடுத்தி காண்பிக்கிறத பார்க்கிறோம். மார்க் 11:23-24 வாசிங்க. மார்க் 11:23-24. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அவன் பாருங்க, இந்த விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல, நாட் ஒன்லி ஃபார் அவங்களுக்கு மட்டும் நடக்கும், அவங்க இவ்வளவு பெரியவங்க இவங்களுக்கு நடக்கும், அவங்களுக்கு நடக்கும்னு இல்லாம இந்த விசுவாசம் ஒரு பிரமாணமா இருக்கிறபடினால அந்த ஸ்திரீக்கும் நடந்துச்சு, அந்த குருடருக்கும் நடந்துச்சு, அந்த ஒரு பையனுடைய தகப்பனுக்கும் எல்லாருக்குமே இது வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் இது வேலை செய்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். நமக்குள்ள அந்த எண்ணம் தேவையில்லை. என்ன எனக்கு போய் எப்படி எனக்கு செய்வாரனாலும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். என் பிள்ளை எனக்கு ஆண்டவர் பிள்ளைய கொடுப்பாரா, எனக்கு போய் என்னத்துக்கு தரப்போறாரு, நான் எப்படி இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒரு தடை. அப்புறம்தான் எனக்கு தான் யாருக்கு தரப்போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு வெளிப்பாடு, இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அப்ப நான் சொன்ன விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல. அடுத்தது நான் சொன்னேன், யூ நீட் டு சூஸ். தானா நடந்துருமா? அது எல்லாம் ஆண்டவர் சித்தத்தின் படி தன்னை போல நடக்கும். நான் என்ன சிஸ்டர் பண்றது? பரமண்டல ஜபம் தெரியுமா? அது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கேள்வி கேட்கலாம். பரமண்டல ஜபம் சொல்றீங்களா? சொல்லலாமே, ஒரு 2 லைன் சொல்லுங்க போதும். ஐயோ, சொல்லலாம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. டாக்டர் அப்ப என்ன சொன்னாங்க? உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எல்லாரும் கொஞ்சம் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. பரலோகத்திலே செய்யப்படுவது போல, அப்ப ஜெபம், இது ஒரு ஜெபம். நம்ம என்ன பண்ணணும்? தானா நடக்கும். இந்த பரலோகத்துல செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் பூலோகத்திலும் என் வாழ்க்கையிலும் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். உம்முடைய சித்தம் என் தேசத்துல நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் எங்க ஊழியத்துல கிரியை செய்யட்டும். உம்முடைய சித்தம் எங்க எல்லா துறைகளிலும் அநீதி அக்கிரமம் நடக்குதே அதெல்லாம் மாறி எங்க துறைகள் எல்லாம் மேம்படட்டும். உம்முடைய சித்தம் நடக்கட்டும். உம்முடைய சித்தம் எங்க குடும்பத்துல நடக்கட்டும். உம்முடைய சித்தம் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். உம்முடைய சித்தம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை மேம்பாட்டுக்கு நேராக கொண்டு போகட்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் தெரிவு செய்ய வேண்டும். அது தானாய் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த உலகத்துல, இந்த பூமியில உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரதிநிதிகளாக வச்சிருக்கிற நாம வாயை திறந்து கேட்கணும், ஜெபிக்கணும், தேர்வு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா அது பாட்டுக்கு நடக்குது. அப்படி இல்ல. நாம செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். நாம ஜெபிக்கணும், நாம கேட்கணும், நாம தேர்ந்தெடுக்கணும், தேர்வு செய்யணும். வாழ்க்கையில திசை மாறி இருக்கிற காரியங்களை, கடல்ல கப்பல் திசை மாறி இருக்கிற போல ஒரு சிறிய சுக்கான் அது எப்படி அந்த கப்பலை அப்படி திசை திருப்ப முடியுமோ அப்படி போல நம்ம நாவு, நம்மளுடைய விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இழந்து போயிருக்கிற காரியங்களை திருப்பி விடும். ஹல்லேலூயா. உபாகமம் 30:11 எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உபாகமம் 30:11 வேகமா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உபாகமம் 30
11. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கட்டளைகளையும் பிரமாணங்களையும் எப்படி தூரமா வைக்கலையா? அதை நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் இல்ல. இங்க பார், நீ செய்ய வேண்டியது உனக்கு காரியங்கள் இதை வேதத்துல இருக்க, நான் தூரமா ஒண்ணு வச்சிடல, யாரு போய் நான் செய்யறதுக்கு வானத்துல இருந்து ஏறி கொண்டு வருவா அப்படின்னு நீங்க அதை சொல்லும் அளவுக்கு தூரமா வைக்கல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல, கடலுக்கு அந்தானையும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அது எங்க தெரியுமா வச்சிருக்கிறாராம்? 12:13 இது வாசிச்சிடுமா? அடுத்தது பாருங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு பாருங்க. 15வது வசனத்துல பாருங்க, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன், நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனையில் கட்டளையிலும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு திரும்ப பாருங்க 19:20 வாசிக்கிறேன் பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா, தெரிந்து கொண்டு சொல்லுங்களேன். வாயை திறந்து, வாயை திறக்கலன்னா கஷ்டம். நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன் சொல்லுங்களேன். நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தியத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவர் எப்படி இருக்கிறாரா? அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவர்தான் நமக்கு ஜீவனா இருக்கிறார். அவரே எல்லாமுமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? பாருங்க, இந்த 14 மட்டும் வாசிங்களேன். செல்வி வாசி, 14வது வசனம் மட்டும் வாசிங்க. அதை எங்க வச்சிருக்கிறாருன்னு சொல்றேன். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. எங்க வச்சிருக்கிறாரா? கொஞ்சம் இத சொல்லுங்களேன். எங்க வச்சிருக்கிறாரா? வாயிலும் இருதயத்தில். அது ரொம்ப தூரமா இருக்கா? என்ன சொல்றாரு? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? வாயும் இருதயம் ரொம்ப முக்கியம். வாயை திறக்கணும், வாயை திறந்து சொல்லணும், ஜெபிக்கணும், கேட்கணும், தெரிவு செய்யணும், அந்த வசனங்களை வாசிக்கணும், இருதயத்துல போடணும். அப்படி போல அது வேலை செய்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யூ நீட் டு சூஸ் என்று சொல்லி பார்த்தேன், சொன்னோம். அடுத்த ஒரு காரியம் சொன்னேன், God wants to restore you. எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் சரி, God wants to restore you. அடுத்த கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடித்தேன். என்னது? விதைப்பும் அறுப்பும் எப்படி இருக்குதா? ஒரு பிரமாணத்தை போல வேலை செய்யுது. ஹல்லேலூயா. அதுக்குதான் நான் சொன்னோம், நல்ல நிலம் எப்படிப்பட்ட, இந்த நிலமாகிய இருதயத்துல வார்த்தையாகிய விதையை விதைக்கும் பொழுதுதான் காரியங்கள் தேர்வு செஞ்சுட்டோம். அதை நம்ம சில காரியம் இது இப்படிதான் ஒர்க் பண்ணுது பாருங்க. விதைக்கணும், விதைக்காம நடக்காது. வேர்ல்ட்லி கவர்மெண்ட்ல காரியங்கள் மக்களை பராமரிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹெவன்லி கவர்மெண்ட்ஸ்ல இப்படிப்பட்ட பிரின்சிபிள்ஸ் ஆண்டவர் ஃபாலோ பண்றாரு. மார்க் 4:11 வாசிங்க. மார்க் 4:11 வேகமா எடுத்து வாசிங்க. 2 வசனம். மார்க் 4:11. அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவையெல்லாம் உவமையாக சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. நமக்கு புரியுது. ஓ, நமக்கு ஆண்டவர் நம்ம கேட்கலாம், நம்மளுடைய காரியங்கள் மாறும். நம்ம ஜெபிக்கும் பொழுது காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம பரமண்டலத்துல செய்யப்படுவது போல ஆண்டவருடைய சித்தம் இங்கேயும் அது நமக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள அவசியமா இருக்குது. இப்படி விதைக்கிறதும் அறுக்கிறதும் நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். பாருங்க, அதனாலதான் இவனுக்கு தெரியுது. பிசாசுக்கு பாருங்க, நம்மளை காட்டிலும் பிசாசுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் 15வது வசனத்தை வேகமா வாசிங்க. அதே கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி. அவனுக்கு தெரியுது.
பிசாசுக்கு தெரியறதுனாலதான் வேகமா இந்த காரியங்கள், இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள், இவங்க வாழ்க்கை மாறிடக்கூடாது, இவங்க சூழ்நிலை மாறிடக்கூடாது, இவங்களுடைய எதிர்காலம் மாறிடக்கூடாது, வேகமா அதற்கு நேராக விதைக்கப்பட்ட வார்த்தைகளை திருடும்படிக்கு பிசாசு என்ன பண்ணிடுறான், அழகா எடுத்து போட்டுறான். பாருங்க, நான் உடனே சொல்லிட்டேன், ஒரு 2 வசனங்களை வாசிச்சு முடிக்கலாம். ஏசாயா 55:10-11 எல்லாரும் எடுத்து வாசிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏசாயா 55, எல்லாரும் மியூட் எடுத்துக்கோங்க. 55:10 வாசிக்கலாமா? 55:10 மியூட்டை எடுக்கிறீங்களா? மியூட்டை எடுத்துட்டு, இல்லைன்னா சொல்றது அட்லீஸ்ட் திரும்ப சொல்லுங்க. ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இந்த ஒரு வசனத்தை சொல்றேன். யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். 13வது வசனத்தை நீ வாசி செல்வி. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்குதா? ரொம்ப பாவத்துல விழுந்துட்டாங்க, என்னால முடியவே இல்லைன்னு இருக்கிறீங்களா? முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கைகள், மற்ற காரியங்கள்ல ரொம்ப நீங்க பார்க்கிறீங்களா? ரொம்ப ஒரு சரிவையும் ரொம்ப ஒரு காரியத்தையும் பார்க்கிறீங்களா? அந்த காஞ்சூரிக்கு பதிலாக மிருது சொடி எழுப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க விதைக்கும் பொழுது அது மாறியும் உறைந்த மழையும் அது வானத்திலிருந்து வந்து அது எப்படி அது பூமியை நினைச்சு அதுல இருந்து எழும்புமோ அப்படி போல உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் துளைக்க செய்வார். ஹல்லேலூயா. துளிர்க்க செய்வார். உங்க காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்ப நான் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம்.